நரேந்திர மோடி 3வது முறையாக பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்னும் ஓராண்டு காலம் நிறைவடையவில்லை. அதற்குள் அவர் ராஜினாமா செய்ய உள்ளதாகவும் அடுத்த பிரதமர் விரைவில் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளதாகவும் அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இந்த தகவலை மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்த மாநிலங்களவை உறுப்பினரும் சிவசேனா கட்சியின் உத்தவ் தாக்கரே அணி முக்கிய தலைவருமான சஞ்சய் ராவத் கூறியுள்ளார். மும்பையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், பிரதமர் நரேந்திர மோடி நேற்று ஆர்எஸ் தலைமை அலுவலகத்துக்கு சென்றுள்ளார். தனது ஓய்வை அவர் அறிவித்துள்ளார். எனக்கு தெரிந்தவரை அவர் கடந்த 10 முதல் 11 வரை ஆண்டுகளில் ஆர்எஸ் தலைமை அலுவலகத்துக்கு எப்போதும் சென்றதில்லை. நாட்டின் பிரதமரை மாற்ற ஆர்எஸ் தலைமை விரும்புகிறது. எனவே அவர் தனது பதவியை விட்டு விலக உள்ளார் என்று அதிர்ச்சிகரமான தகவலை வெளியிட்டுள்ளார். பாஜகவை பொறுத்தவரை 75 வயதுக்கு பின்னர் அரசு பதவிகளில் இருக்கக்கூடாது என்ற விதி உள்ளது. நரேந்திர மோடிக்கு வரும் செப்டம்பர் 17ஆம் தேதியுடன் 75 ஆண்டுகள் வயது நிறைவு பெறுகிறது. அதற்கு முன் அவர் பதவி விலகி புதிய பிரதமர் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்கிறார்கள். இந்த பேச்சு மக்களவைத் தேர்தல் சமயத்திலேயே எழுந்தது. மோடி 75 வயதை நெருங்கி வந்ததால் பிரதமர் வேட்பாளராக வேறு யாரேனும் அறிவிக்கப்படுவார்களா என்ற கேள்வி எழுந்தது. ஆனால் புதிதாக ஒருவரை தேர்ந்தெடுத்து அவரை நாடு முழுவதும் உள்ள மக்களுக்கு அறிமுகப்படுத்த அதிக காலம் எடுக்கும். எனவே அனைவருக்கும் நன்கு அறிமுகமான மோடியை முன்னிறுத்தியே தேர்தலை எதிர்கொண்டுவிட்டு பின்னர் மாற்றிக்கொள்ளலாம் என்று ஆர்எஸ் தலைமை முடிவெடுத்ததாக அப்போதே அரசியல் விமர்சகர்கள் கூறி வந்தனர். இந்த சூழலில் சஞ்சய் ராவத் இன்று பிரதமர் ஆர்எஸ் அலுவலகத்திற்கு சென்றார் என்றும் விரைவில் ஓய்வு இருக்கும் என்றும் கூறியுள்ளார். பாஜகவின் தாய் கழகமான ஆர்எஸ் மிகவும் அதிகாரம் மிக்க அமைப்பு. ஆர்எஸ் உடன் பிரதமர் மோடியை விட நெருங்கிய தொடர்பில் இருப்பவர் நிதின் கட்கரி. இதனாலே இருவருக்கும் இடையே சுமூக பேச்சுவார்த்தை இல்லை என்றும் கூட பேசப்பட்டது குறிப்பிடத்தக்கது.